الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله العظيم. அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்குமாக வசியத்து செய்து கொள்கின்றேன். சங்கைக்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலம் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் மிக வெகுவாக வளர்ச்சி கண்ட காலம். மனிதன் தொழில்நுட்பத்தையும் இணையதளத்தையும் விஞ்ஞானத்தையும் உபயோகப்படுத்துகிறான் என்ற காலம் மாறி விஞ்ஞானத்திற்கும் தொழில்நுட்பத்திற்கும் இணையதளத்திற்கும் அடிமையாகிவிட்டான் என்று சொல்லக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இணையதளமின்றி நாம் இல்லை, கைத்தொலைபேசியின்றி நாம் இல்லை, இயந்திரங்களின்றி நாம் இல்லை என்கின்ற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை முறை வெகுவாக மாறி தொழில்நுட்பத்தையே சார்ந்து இருக்கின்றது. மனித வாழ்க்கை என்பது மிகவும் சுலபமாகி இருக்கிறது. விரைவாக நாம் நினைத்ததை செய்ய முடிகின்ற அளவிற்கு இருக்கிறது. தொழில்நுட்பத்தை கொண்டும் விஞ்ஞானத்தை கொண்டும் நாம் நிறைய பலன்களை அடைகின்றோம் என்பதெல்லாம் உண்மை இருந்த பொழுதும் அதே தொழில்நுட்பத்தின் மூலமாகவும் விஞ்ஞானத்தின் மூலமாகவும் இணையதளங்களின் மூலமாகவும் மென்பொருட்கள் மூலமாகவும் நமக்கு மாபெரும் அச்சுறுத்தல்கள் இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இன்று நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்காலத்தில் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால், ஒருவரை தாக்க வேண்டும் என்றால், பணம் பறிக்க வேண்டும் என்றால், ஒருவருடைய சொத்துக்களை சூறையாட வேண்டும் என்றால் மெனக்கெட்டு அவரிடத்தில் வர வேண்டும், பழக வேண்டும், அவரை ஏமாற்ற வேண்டும். இப்படி பல முயற்சிகள் செய்தால்தான் அது முடியும். ஆனால் தற்போதுள்ள நிகழ்காலத்தில் அதுவெல்லாம் தேவையில்லை. ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு விரல் நுனியை கொண்டு ஒருவரை வீழ்த்தி விடலாம். ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு எங்கோ இருக்கக்கூடிய ஒருவருடைய சொத்துக்களை சூறையாட முடியும். ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு எங்கோ இருக்கக்கூடிய ஒரு அப்பாவியை ஏமாற்றி பணம் பறித்து அவரை சைபர் அட்டாக் செய்து கொள்ள முடியும். ஏமாற்றக்கூடியவர்கள் உழைப்பின்றி
சுலபமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய யுக்திகளை கையாண்டு அடுத்தவர்களுடைய பணத்தையும் சொத்துக்களையும் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதருடைய மொழியையும் குர்ஆனுடைய கட்டளைகளையும் அவர்கள் கண்டுகொள்வதும் இல்லை, அவர்கள் செவிசாய்ப்பதும் இல்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, எல்லா மனிதர்களையும் நோக்கி அல்லாஹ் சொல்லுகின்றான். முஃமின்களை, இறை அடியார்களை, நம்பிக்கையாளர்களை குறித்து மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை. யா அய்யுஹன் நாஸ் குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, நீங்கள் இந்த பூமியிலே நல்லவைகளை, தூய்மையானவற்றை புசியுங்கள், அனுபவியுங்கள். குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லகும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முழு சமுதாய மக்களுக்கும் மனித சமுதாயத்திற்கும் எச்சரிக்கை அல்லாஹு தஆலா அட்வைஸை கொடுக்கின்றான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான நன்மைகள் இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக நமக்கு இருந்தாலும் பல தீமைகள் நம்மிடத்தில் நமக்கு இருக்கிறது என்பதை நான் சொன்னேன். ஏமாறக்கூடிய வாசல்கள் அதிகமாக திறக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்லைன்ல ஒருவரை ஏமாற்றுவது என்பது சட்டப்படி அது குற்றம், சைபர் கிரைம். இந்த குற்றத்தை பற்றி நம்முடைய ராயல் மலேசியா போலீஸ், மலேசிய அரசாங்கத்தினுடைய காவல்துறை, பேங்க் நெகாரா மலேசியா, மலேசியாவினுடைய தேசிய வங்கி, செக்யூரிட்டி கமிஷன் மலேசியா, மலேசியாவினுடைய பாதுகாப்பு துறைகள், இவை அனைத்தும் தொடர்ந்து இந்த ஆன்லைன் ஸ்கேம்களை பற்றியும் இணையதளத்தில் ஏற்படுத்தக்கூடிய மோசடிகளை குறித்தும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களாகிய நமக்கு அவ்வப்போது நிறைய விழிப்புணர்வுகளையும் எச்சரிக்கையையும் தொடர்ந்து கொடுத்த வண்ணமாக இருக்கிறார்கள். இப்படி எல்லா எச்சரிக்கைகளையும் கொடுத்து கொண்டிருந்தாலும், எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தாலும், துரதிர்ஷ்டவசமாக பப்ளிக்கிலே, பொதுமக்களிடத்திலே ஏமாறக்கூடியவர்களுடைய விகிதம் குறைகிறதா என்றால் மனம் வருத்தம் அளிக்கிறது. அதிகமாகிக் கொண்டே செல்கிறது, வருடா வருடம் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஹோம் மினிஸ்ட்ரி, மலேசியாவினுடைய உள்துறை அமைச்சு வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரத்தின்படி கடந்த 2023 ஆண்டில் மட்டும் இணையதள மோசடிகள், ஆன்லைன் ஸ்கேம்ஸ் 29,535, கிட்டத்தட்ட 30,000 கேசஸ் பதிவாகி இருக்கிறது. இந்த 30,000 கேசஸ்களில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மோசடிகள் மூலமாக இழந்த தொகை எவ்வளவு தெரியுமா? அந்த இழந்த தொகை மட்டும் 950 மில்லியன் மலேசிய ரிங்கட்டுகள் என்று உள்துறை அமைச்சு புள்ளி விவரத்தை நமக்கு தருகிறார்கள். பாருங்கள், எவ்வளவு நூதனமான முறைகளிலே அவர்கள் ஒரு மனிதனை வீழ்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்லைன் ஸ்கேம்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகளை போன்று போன் அடிப்பார்கள், போன் செய்வார்கள். நாங்க இமிகிரேஷன் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம் அல்லது காவல்துறை உயர் அதிகாரி பேசுகிறேன் என்று போன் அடித்து ஒருவரை மிரட்டுவார். உங்கள் மீது குற்றம் பதிவாகி இருக்கிறது, எஃப்ஐஆர் பதிவாகி இருக்கிறது, அதிலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நேரில் வரும், அல்லது இவ்வளவு காசு நீங்க பேங்க் அக்கவுண்ட்ல போடணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுவார்கள். இதை மக்காவ் ஸ்கேம் என்று சொல்கிறார்கள். வேலை தேடி கொண்டு அலையக்கூடிய இளைஞர்கள், வாலிபர்கள் அல்லது அதிக சம்பளத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இளைஞர்களை குறிவைத்து ஜாப் ஆஃபர் ஸ்கேம், நல்ல யாரெல்லாம் அப்ளை செய்திருக்கிறார்கள் ஆன்லைன்ல உள்ள பிளாட்ஃபார்ம்ல என்று பார்த்து அவர்களை குறிவைத்து உங்களுக்கு நாங்கள் அதிக சம்பளம் தருகிறோம்,
இந்த ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும்னு சொன்னா நீங்க முதல்ல இவ்வளவு டெபாசிட் அமௌண்ட் கட்டணும் என்று சொல்லி, இது ப்ராசஸிங் ஃபீ என்று சொல்லி அதை கேட்பார்கள். பணத்தை அனுப்புன உடனே அந்த கம்பெனி பேஜே இல்லாம போயிடும். அதுபோல பார்சல் ஸ்கேம். நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பண்றோம், அந்த பொருளுக்கான பணத்தை எல்லாம் கட்டிடுவோம். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சோசியல் மீடியால பார்த்து ஆர்டர் பண்ணுவோம். அந்த பணத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொருள் நம்மிடத்தில் வாங்கிய இடத்தில் வருமா என்று சொன்னால் அந்த பேஜே இல்லாம போயிடும். அதுபோல காதலித்து லவ் ஸ்கேம். காதலிப்பது போன்று ரொம்ப காலம் 6 மாதம் 1 வருட காலம் ஒருவரோடு இணங்கி காதலிப்பது போன்று பார்ட்னரை போன்று இருந்து கொண்டே அல்லது ஆன்லைன்லயே சேட்டிங் மூலமாகவே பேசிக்கொண்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு இவ்வளவு பெரிய துன்பம் ஏற்பட்டு விட்டது, பிரச்சனை இல்லைன்னு நான் மீளணும், எனக்கு காசு அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டு தன்னுடைய பார்ட்னர்கிட்ட காசை கேட்டுட்டு பிறகு அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நிமிடமே அவர்களை பிளாக் செய்து விட்டு துண்டித்து விட்டு அந்த பார்ட்னர் சென்று விடுவார். இதெல்லாம் நான் கதையா சொல்லல, உண்மையாக இன்று நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்கோ ஒருவர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். வயதானவர்கள் பென்ஷன் வாங்கக்கூடிய இபிஎஃப் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பணத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து குறிவைத்து அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுடைய பணத்தை சும்மா வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, நீங்க கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் நீங்க வீட்டிலே இருந்து கொள்ளலாம், உங்களுக்கு நாங்க எங்களுடைய பிசினஸ்ல போட்டு அதிகமான பணத்தை ரிட்டர்ன்ஸ் தருகிறோம் என்று சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஏமாற்றி அதோடு அந்த பணத்தை பறித்துக் கொண்டு எஸ்கேப் ஆகி விடுவார்கள். இப்படி பலவிதமான நூதனமான யுக்திகளை கையாண்டு இன்னைக்கு மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் ஆன்லைன்ல. நம்முடைய இது அத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, நம்முடைய ஆசைகள். திடீர்னு இலகுவாக அதிகமாக பணம் சம்பாதித்து விட வேண்டும், உடனே ஓவர் நைட்ல பெரிய பணக்காரன் ஆகிரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹவா நஃப்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு காரணம். இன்னொன்று, நம்முடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை வெளியில் கசிய விடுவது. அது சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்முடைய பர்சனல் சொந்த விவரங்களை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, என்னுடைய ஏடிஎம் கார்டுடைய பாஸ்வேர்ட் அல்லது பின் நம்பரை அடுத்தவர்களுக்கு நான் தெரிவிக்கின்ற பொழுது, இல்ல நம்ம ஃப்ரெண்டு தான், ரொம்ப தெரிஞ்சவர் தான் என்று நாம் கொடுக்கின்ற பொழுது என்ன ஆகும் என்று சொன்னா, அவர் உங்களை ஏமாற்றாவிட்டாலும் கூட அவர் உங்களை போன்று பத்திரமாக வைத்திருக்காமல் அதை வெளியே கசிய விட்டு விட்டார் என்றால், நீங்கள் மிகப்பெரிய பாதகமான கொலை, குற்றம், தீவிரவாதம், மணி லாண்டரிங் போன்ற பெரிய குற்றங்களில் மாட்டிக்கொள்வதற்கான வழிகளும் அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றது. திடீர்னு பார்ப்போம், நம்முடைய அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் டிரான்ஸ்பர் ஆயிருக்கும் யாருக்காவது. போலீஸ் நிற்கும் பொழுதுதான் தெரியும், ஐயோ நான் பண்ணலையே, அல்லது நான் இவர் நண்பரிடத்துல தானே கொடுத்த என்னுடைய ஏடிஎம். எனவே இது போன்ற சிக்கல்களில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் நம்முடைய அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் நாம் மட்டும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் ஐயு கஸ்பின் அத்யப், எந்த சம்பாத்தியம் என்பது, எந்த சம்பாத்தியம் தூய்மையான சம்பாத்தியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமலு ரஜுலி பியதிஹி, யார் தன்னுடைய கரங்களால் தன் சொந்த கைகளால் சம்பாதித்து முயற்சி செய்து எஃபர்ட் போட்டு சம்பாதிக்கிறார்களோ அதுதான் தூய்மையான சம்பாத்தியம் என்று சொன்னார்கள். அதுபோல யார் ஹலாலான வழியிலே நல்ல முறையில் வியாபாரம் செய்கிறாரோ அந்த வியாபாரமும் தூய்மையானது, தூய்மையான வருமானம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாம் தூய்மையான வழியில் பொருளை தேட வேண்டும். ஏமாற்றவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. ஆன்லைன்ல ஸ்கேம்களில் இருந்து நாம் எப்படி நம்மை தவிர்த்து கொள்வது? ஒன்று, முதலாவதாக நம்முடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை நாம் மட்டும் தெரிந்திருக்க வேண்டும். சோசியல் மீடியாவில் அதிகமாக நம்மை பற்றி பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இரண்டாவது, தெரியாதவர்களிடத்திலிருந்து நமக்கு போன் கால் வந்தாலோ அல்லது லிங்குகள் மெசேஜ்களில் வந்தாலோ அல்லது ஏதாவது தெரியாதவர்களிடமிருந்து இமெயில் வந்தாலோ அதை சொடுக்குவதோ அவர்களிடத்தில் பேசி அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பதோ
கூடாது. இதன் மூலமாக நாம் இலகுவாக ஏமாற்றப்படுவோம். அதுபோல நம்முடைய பேங்க் இன்ஃபர்மேஷன்கள், டீடைல்ஸ், பாஸ்வேர்ட், ஏடிஎம், இது அனைத்தையும் நாம் மட்டுமே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த விவரங்களை பகிரக்கூடாது. அடுத்தது, நாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இது போன்ற கயவர்களிடத்திலே நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்று தெரிந்துவிட்டால் முதலிலே பேனிக் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது, பதட்டமடையக்கூடாது, காமாக இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் நாம் புகார் அளிக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் பிளாக் செய்யப்படுவார்கள், நாம் காப்பாற்றப்படுவோம். எனவே பதட்டம் அடைந்து விட்டால் அந்த பதட்டமும் பயமும் தான் அவர்களுக்கு மூலதனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்மை ஏமாறுவதிலிருந்தும், ஏமாற்றப்படுவதிலிருந்தும், ஏமாற்றுவதிலிருந்தும் நம்மை அல்லாஹ் காத்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.